கூட கவுட் கவுட்ட மந்தால் போட கவுட்ட மந்தால் எப்படியா பையன் அப்படியே போனா மனசு மாறிடும். கை கால்லாம் ஒத்துருது. சரக்கேங்கடா தேவடியா பையா சரக்கேங்க. காசு வச்சாங்கப்பா தண்ணி வர கண்டு வச்சேன். தண்ணி கண்டு வச்சியா சொல்ல போறானோ சொல்ல போறானோ. இப்ப நான் குடிக்கணும். பட்டு பட்டு தாங்க மாட்டேங்குது. ஐயோ எப்படியா பசங்க கை கால்லாம் ஒத்துருதுன்னு சரக்கட்டார சொன்ன எங்க போய்க்கிறானுங்க தெரியல. எனக்கு வேற கண்ணு பட படனுது, கையை வெட வெடனுது. ஐயோ சர கட்டிக்கணும். மகாராஜா மகாராஜா எங்கடா போனீங்க மாட்டாரா? எங்க போனீங்க? ஐயோ எங்க போன? மகாராஜா கை நடந்து சொல்றியா கண்ணை பூக்குது சொல்றியா? நீ அது மலையாளம் ஒரு மணி வந்து குட்டி வந்துட்டு வந்தியா? குட்டிட்டு வந்தியா? அது இன்னும் கிருக்கிருந்தா கேட்கறியா? கொடுத்துற குள்ளா பையா சீக்கிரம் சீக்கிரம் அழுது ஊத்து. மகாராஜா உயிர் பட்ட இப்ப என்ன பண்ண போறேன்? தண்ணி கேன்சர் தான் அடிக்கிறான். இப்ப புது சரக்கு கொடுக்க போறேன். அந்த சரக்கு கொண்டுதானே போய் ஆமா நான் என்ன ராவாகத்துல குடிச்சிட்டேன். அந்த சரக்கு எப்படி எத்தார மட்டும் பாரு. கம்பளம் கைட்டு எடுத்து வச்சுக்கிறோம். ஏறினாச்சு போய் தெரியாது. புது சரக்கு வந்துட்டா வந்துட்டா. ஆமா சூடாகுது கண்டிப்பா. பியூரா இப்பதான் வச்சா பயப்படுது. இப்பதான் வந்துச்சு சூடாகுது. கிட்டவா கிட்டவா எனக்கு ஐயோ தேவடியா போய் ஊருகா 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 இதெல்லாம் வச்சுடுறோம். ஊருகா எட்டா இதுக்குதான் மந்திரி வேணும். என் கூட மந்திரி வேணும். கிட்டவா அதுல இது கொண்டு வந்து பாருங்க. இப்பதான் இறங்கி ஆனா ஒண்ணுடா ஜீவா உப்பு
வகுப்பு கலந்துட்டியாடா? இல்ல அது இல்ல நான் காய்க்கும் போது என்ன தேட போய் சொன்னேன் தலை காய்ச்சா இந்த வேறு ஊற்றி போது ஊத்திச்சு அதுதானா ஆனா சரக்கு கிட்டவா கிட்டவா நவாசத்துல சேர்த்து போடணும் உப்பு வைக்கிது சாப்பிடுங்க ஊற்றி போடுங்க டைபே டைபே சிவா எனக்கு எப்ப கொடுத்தாலும் சரி வீட்டுக்கு போய் பாடி உட்காந்து காலையில் ஒரு சொம்பு வாங்கி குடிச்சு வச்சுக்க அவன் எப்ப கேட்கறனும் ஏண்டா நீ போய் பாடிட்டு மூத்திர கொடுக்குமா மாட்டு கோபின்னு சொன்னா கொடுப்பாங்கடா நீ வந்து பண்ணு ஜீவா சூப்பர் சேருடா மச்சான் டேய் நான் சாப்பிட்டேன் எனக்கு கொஞ்சமா ஓவர் ஆயி போச்சு இந்த நீ என் கூட தானே இருக்கிற கொஞ்சோடு குடி நான் போய் முன்னாடி எப்படி சாப்பிடுறது பாத்தியா மந்திரி மரியாதை என் முன்ன குடிக்க மாட்டான் அவன் டேய் நான் சரக்கு அடிக்க வரைக்கும் தான் ராஜா ஆமா குடிச்சிட்டா மாமா மச்சான் அப்படிதான் நான் பழகுவேன் அப்படின்னா இந்த கொஞ்சமா குடி எப்படி இது குடிச்சிடு இது குடி நான் பாத்துக்கிறேன் சாமி இந்த கிளாஸ் குடிச்சிடு இன்னொரு கிளாஸ் தரோம் இன்னொரு கிளாஸ் தரோம் குடி குடி ஓடியா எப்படி குடி இந்த மச்சான் குடியா குடி நான் தானே குடிக்கிறேன் பாத்தியா என் மரியாதை கடவுளுக்கு வந்த பையன் அவன் தான் கொடுத்தாங்க எழுகடா ஏறி போச்சுடா சம்சா சம்சா காலமுடா அமுடா அமுக்குங்க அமுக்குடா ஊத்தி விட்டேன் என்ன பண்ணுவேன் தூக்கி போட மகாராஜா பாஜாரா ஊத்தி குத்து பண்றான் பாத்தியா அமுக்குடா ஆமாடா நல்லா அமுக்குடா மத்த இந்த கலங்குடா நம்மள மாட்டி விடுறானே அமுக்குடா இவனுக்கு 2 பேரும் ஒரு எப்ப குயில வைப்பாங்களோ உன தோண்டி நோனா குயில வைக்கோ இவனை தூக்கி கச குயில வைக்கோ சத்தியமா தான் போறான் அமுக்குடா 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 போடு உள்ள போடு தேவடா வேண்டாம் போதும் சொல்ல மகாராஜா அப்படி இருக்க இப்ப ஃபுல்லா சரகஸ்ட ஆமா எங்க போணும் இப்ப அப்ப மாட்டேன்
எங்க அப்பங்கிறான் பாரு. ஆமா. என்ன பெத்த தேவடியா பையன். தேவடியா பையன். அவங்கிட்ட யார் ஐயா தேவடியா? கை வாட்டம். நீ வா. என் அப்பா இருந்தால் ஆமா. உன் மகன் கம்சன் வந்து சொல்லிட்டு வா போ. இதை சொல்றேன். ஓ எப்பா மகாராஜா. ஏய் பையா ஜீவா, ஏ சாணி. என் மகன் வந்துட்டானா? உன் மகன் வந்துக்கிறான் எப்பா. எப்படி நல்ல நிலையில வந்துக்கிறானா? இந்த பாரு. இல்ல அந்த கிடுகுனூர் காலத்தையும் போய் இந்த பாரு. இந்த நேரம் கோயில் பேரை கூட்டிட்டு போனேன். ஒரே ஒரு கட்டிக்கிட ஊற்றி கொடுத்தேன். இப்படி ஆண்டு வரான். எவ்வளோ பையா உனக்கு என்னைக்கு நாள் வருமோ? ஊரை கெடுக்கிறதுக்கு கேட்கிற, என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு ஊத்திட்டான்ட்டியா? ஆமா. ஏய் நீ மட்டும்தான் ஊத்தணும். என் மச்சான், என் மச்சான், என் ஃப்ரெண்டு. எங்க அப்பா எங்கடாங்கிறான்? போத ஐயா அவன் அந்த நிலையில வந்தா என்ன செய்வான்னு தெரியாது. ஐயோ ஏ பையா, ஐயோ சொல்லு மகாராஜா. ஏதாவது சேர்த்து பார்த்து சொல்லி அடக்க உடக்கமா வர சொல்லலாம். நான் போய் ஒரு கட்டி கூட்டிட்டு மகாராஜா. ஏய் வாடா நீ வா. ஏய் அப்பா அப்பா வணக்கம் தான் சொன்னேன். ஐயோ ஐயோன்றான். சரி அப்பா என்ன சொல்றான்னு பாக்கலாம். அப்பா மகனே தேவடியா பையா. ஏய் அப்பாடா. ஏய் எங்கடாங்கறான் அப்பா? ஐய் சரி ஆயன்னாங்கற அப்பா வந்துட்டான். அப்பா போட்டி செய்தேன் அப்பா போட்டி செய்தேன். கம்சன் உன் மகன் அதே கோழி பந்தனம். அப்பா பாதத்தை படித்ததுனா இந்த பாராக பிரபஞ்சத்தில் சுகமாக வாழ்வாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறேன். இந்த தேவடியா அப்ப நல்லா இருந்தா நல்லா இருக்க போனா நானு இவன் ஆசீர்வாதம் கொடுத்து நான் நல்லா இருக்கட்டா? அப்பா எப்படி நீ வந்த ஓ நீ தாலி கட்டி ஒருத்தி வச்சுக்கிற பாரு. அந்த திருட்டு வெள்ளார போய் வந்துக்கிறாளா? எப்படி மரியாதை பத்தியா? என்ன பெத்தவன் இல்ல இந்த மரியாதை ஒரு சத்தத்தாய வெள்ளார போய் சொல்லுது. இது நாட்டை காப்பாத்துமா? எப்படியா விதிவாசத்துல இருந்து வந்து நல்ல குடுத்தானா குடிக்காத அடக்கோடக்கத்தோடு சத்தியமா அந்த பாசத்தோட வந்துக்கிறான். இந்த கடிகாரம் எங்கதான் போச்சு இந்த கடிகாரம்? கடிகாரம் அது காசு வந்துட்டானா? சரி வரட்டு நான் பாத்து வந்துட்டானா? வந்துட்டா பாரு வந்துட்டானா? சூழ் போடணும் எனக்கு. ஐயா சூழ் போடணும் ஒரு மாதம் இருக்கிறான். அம்மா
ஏண்டா கவுனி அம்மா என் கண்ணு அம்மா கண்ணு அம்மா ஓ உன்னை பார்த்தா எனக்கு என்ன அது கேட்குறியா என்ன பாசம் அதிகமா பொங்குது பொங்கு உனக்கு பொங்குது அம்மா அம்மா என் செல்லக்குட்டி என் பாதார விதத்துக்கு ஆமா உன் மக கம்சன் அநேக கோடியா ஆமா என் பாதமைதான் நீ எப்படி இருக்கிறது சுபசாகமாக நீ சுபசாகமா அம்மாடா தேவடியா வாடி அம்மாடா அம்மா ஒரு அப்பன் சொத்து யாருக்கு சொந்தம் அப்பா சொல்லி பிள்ளைக்கு தான் சொன்னோம் அடி தேவடியா உனக்கு வயசாகி போச்சு உன் கூட்டுக்காட்டுக்கு வயசாகி போச்சு இந்த வடமதுராபுரி பட்டணத்தை அரசாண்டா எப்படி இருக்கும் ஓ அது அப்படியே மாறின்னு போகணும் வச்சுக்க மாறி போகுது யாரா கேட்டுக்கா ஒன்னு நான் போடுறேன் நான் சொல்லுவேன் நீ என் பவுண்டு என் குச்சி என் பத்து சொல்லும் தாண்டா குசுமையா கேசியாவோட அப்பா கிட்ட போற மரியாதையா மகனுக்கு இந்த நாட்டை முடிசூட்டி வைக்க சொல்லுப்போம் என்னாடி சொன்னா மயில புடுக்கு சொன்னாங்க நீ வேற நான் என்ன சொல்றேன் அவன் என்ன சொல்றான் கல்விட்டீங்களா என்ன சொல்றான் இந்த நாட்டை அவனுக்கு முடிசூடி கொடுக்கணுமா இந்த நாட்டை முடிசூட்டி அவன்கிட்ட வச்சுட்டான் நமக்கு 2 பொட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆமா அது மாத்திரம் அவங்களை என்னைக்குமே நம்மளுடைய பிறந்த பிள்ளைகளை நம்ம கடமையை சேர்த்துட்டு தான் பிள்ளைகிட்ட சொத்து சுகத்தை ஒப்படைக்கணும். ஆமா அதனால அவனுக்கு அறியாத வயசு தெரியாத பிள்ளை ஒண்ணும் தெரியாது அவனுக்கு அவனை தேர்த்து மாத்தி சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் தங்கச்சிமாருக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் அப்ப அதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு முடிச்சு விட்டுறோம் சொல்லிட்டு வாடி போட்டு அம்மாடா நானு அம்மா இன்னாடி சொன்னா இதான் ஏன்டா அதுக்கு வர மாதிரி வருது உனக்கு வேற ஆசை என்ன சொன்னோம் என் வாய் சும்மானே இருக்க மாட்டேன் வேற என்ன சொன்னா
ஏன் மகள் இருக்கிறாங்க பாரு 2 பொண்ணு உன் தங்கச்சி 2 அந்த தேவடியாளுங்க ஏய் தங்கச்சிடா போட்ட தேவடியாளுங்க தங்கச்சிடா எங்க இருக்கற தங்கச்சி சிவாடி போ சரி அவங்க 2 பேருக்கு திருமணம் செய்து அதுக்கு அப்புறம் நாடு கொடுக்குறாங்க ஏடிடா அவனா ஏய் நீ போய் நான் பாத்துக்கறவனா சரி நான் போய் வா ஓடி ஏய் அடே உட்கார ஜானா டேய் அப்பாடா அப்பாடா அப்பனா ஏய் நாட்டை கொடுக்க முடியாதா நீ யாரு யாரப்பாடா நாட்டே இப்பொழுது இளவயதாக இருக்கிறது, அறியாத வயதாக இருக்குது. இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து மயிலே மயிலே இறங்கு போடுனா போடாது அப்படின்னா இதற்கு மேல தாமதம் கிடையாது. இந்த வடமதுராபுரி பட்டணத்தை என்னுடைய அப்பனாகிய உக்கிரஜானனிடம் மரியாதை கேட்ட கொடுக்கவில்லை. இப்போது வார் உக்கிரஜானன் முடி இந்த கம்சன் கால் அடி. எப்படி உக்கிரஜானன் முடி கம்சன் கால் அடி. எப்படி உக்கிரஜானன் முடி இந்த கம்சன் கால் அடி. அப்படி இந்த வடமதுராபுரி பட்டணத்தை இதோ என்னுடைய அப்பனாகி உட்கார பிடிங்கி விட்டேன். அப்படி இருக்க இந்த வடமதுராபுரி பட்டணத்துல ஒரே கோயில் கூட கூடாது, தரமட்டமா இடிக்கணும். எப்படி அந்த கோயிலை இடிச்சிட்டு சாராய கடையா வைங்க. அத பார்த்தாயா பள்ளிக்கூடத்தை இடித்து விட்டு விபச்சார விடுதியாக்குங்கள். அப்படி மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இடிச்சிட்டு அந்த இருக்கிற ஹாஸ்பிட்டல் தளமட்டமா இடிச்சிட்டு சீட்டார கிளப்பா வைங்க. இந்த சாராய கடைக்கு வந்து கம்சன் பேர சொன்னா ஊத்தி ஊத்தி கொடுங்க. எப்படி ஊத்தி ஊத்தி கொடுங்க. கம்சன் பேர சொன்னா அந்த விபச்சார விடுதிக்கு கம்சன் பேர சொல்லி வந்தானா அவன் ஒரு பொண்ணுக்கு 10 பொண்ணு அனுப்புங்க. இந்த கம்சனுக்கு புகழும் இருக்க வேண்டும். இப்ப பார்த்தாயா எப்படிங்கிற இந்த வடமதுராபுரி பட்டணத்துக்கு நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கு அடக்கம் ஒருவர் கிடையாது. அப்படி இருக்க என்னுடைய என் அப்பன் வாக்கின்படி என் கூட பிறந்துக்கிறா பாரு தேவடியாளுங்க, அந்த தேவடியாவுக்கு கல்யாணம் பண்ண என் தங்கச்சி ஆகிய தேவங்கிரி கூட்டினப்போ கம்ச மகாராஜர் அவருடைய தங்கையா இருக்கு தேவகி அழைக்க தேவகி அம்மன்